வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
ஹலோ 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 ஆனை முகமோ இருகொம்பும் அகன்ற மார்போம் சிறுகண்ணோ ஆனை போன்ற பெருவயரும் பார்க்கான பொன்பூணலகோ தானே தோன்றிய நுள்ளந்தில் தயவாய் பாடும் விநாயகா பாதம் போற்றி பணிவேன் நாவில் வந்துதைப்பாய் கணபதியே வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பால் அன்னை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோ ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பொய்கை வளநாடு கண்டு மலைமேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் தனக்கு ஒருவர் இல்லை உமையாள் எனக்கு மகனே தாடை தந்த ஆட்கொள்வாய் முருகேசா உள் மனதுள் புள்ளி மயிலேறி வர வேணும் எனதருவே சம்போ அறிவோம் நாம ஜீவாய வேத விநாயகா அறிவோம் நாம ஜீவாய வேத விநாயகா அடிதனை பணிந்தவர் அருள் தருணேசனே ஆதியும் அந்தமுமான பொருளே ஓய்ந்து கரதும் தீவாய தோரே கிளையோனை அரணரும் மகன பேலவையத்தோனை விரிச்சலி ஐந்து கரம்பெரிய துந்திவாய அப்பல முருகொடு அவளையும் கடலையும் சகலமும் படைத்தினை முன்னறி வந்த முன்னாலே வந்த கணபதியே அம்போ
வேதமந்திர நீலச்சந்திர சேகரந்த மறையோ வேதமந்திர நீலச்சந்திர சேகரந்த மறையோ சொரி மலர் அறியவை கலை மலர் இதை தன்னை நற்சவையில் வைத்தவா அம்போ விரும்பி நான் உனைபணி வடிவேலவா வல்லையாள் தினை பொன்னந்தில் வருங்கில்லை தனை விரட்ட வள்ளியாள் தினை பொன்னத்தில் வரும் கிளை தனை விரட்ட வருங்கிளை தினை விரட்ட வாய்த்த தினை மாவை கொண்ட வேலவா இருமலை பழனி இருச்செந்தூர் அந்த மாறுபட சுரந்தலைய அழுத்தவா முடரகோ ராம உன்புகளை வெள்ளில் பாட முடரகோ ராம உன்புகளை வெள்ளில் பாட தந்தனை தனை தந்தாலம் போடவே தாளம் போடவே ஒந்தரை கிடந்த கிடத்தாலம் போடவே போடவே முந்திய குரு நமக்கு முக்கனன் பரமேஸ்வரனா அப்படி முந்திய குரு நமக்கு முக்கனன் பரமேஸ்வரனா ஓம்காரநாதத்துள் நாதமாய் வந்துதித்த நாதத்துள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயமெனும் மூல பொருள் மந்திரத்தை கனவிலும் நினைவிலும் எண்ணாலும் நான் மறவே சுவாமி கணபதியாமின் குருவே கணபதியாமின் குரு கனவிலையோ நான் மறவே குணவதியே அருமோ குஞ்சரமே உனை பாரே பாடுவேனே ராமபோனை அனுமலகாளோ உனை தொடுவே தேடுவேனே ராம உன்னை தெச்சையான தேசமெல்லாம் குருவேனே உன்னை குருவேனே உன்னை ஒரு குற்றம் கூரை வந்திடாமல் ஆதியில வேதனாதி ஆதி அம்பலத்தில் அடுமை ஜோதியிலே மாலையர் தோன்றாமல் நின்ற மாறே அடிமுடியும் தேடிக்கான் பல
வாரனோட சீர்வாதத்தை நல்ல ரூபை நானலாக்கி நந்தி தலை உடமாக்கி இல்லயத்தில் ராமர் வாழு இந்த நிறுகையிலும் விசுகோடு உந்தன் சொல்லை நாங்கள் பாடு உந்தன் சொல்லை நாங்கள் பாடு எனக்கு துணை இருப்பாய் ஹரிரா கலை மகளே சத்தி மலை மகளே மலை மகளே மலையரசனோட திருமகளே மலை மகளே கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே மால்மயிலை அம்பிகையோ இடம் இருக்கும் ஈஸ்வரேலோ எனக்கருள வேண்டும் அம்மா வளம் இருக்கும் உனக்கிலே வந்தருள வேண்டும் அம்மா என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து ஆவுதடுமாறும் வேளை தண்ணில் என் ஆவுதடு மாறிடாமல் என் நல்குரலும் மங்கிடாமல் என் நெஞ்சதுவும் உணர்ந்திடாமல் என் நினைவுதடு மாறிடாமல் என் நெஞ்சிலையோ நாவிலையோ அம்மா நின்று விளையாடவே ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேண்டும் அம்மா எட்டெழுத்த ஓரெழுத்தா இசை மகளே கிளை மகளே நீயோ எந்தனுக்கு வந்தருள் கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராமா ரகுராமா அன்னை சீதை மணவாள அடியனுக்கு வந்தருள்வா கோசலையால் திருமகளே கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ வந்தருள்வா சீதையோட மணவாள ஸ்ரீராமச்சந்திரனே ஸ்ரீராமச்சந்திரனே சிந்தையிலே வந்தருள்வா மூன்று முகம் கொண்டவளா முக்கணியே முப்புடாதே முன்னே வந்தார்கள் புரிவாய் மஞ்சேன மொத்தழகி மாயந்தங்கை மாரியம்மா மணமதிலே வந்தருள்வாய் அடவினை நாசாசவோடு அடகாட்டு கருப்பசுவாமி அடியனுக்கு வந்தருள்வாய் குப்பமுத்து அம்பிகையே குழந்தைக்கு நீ வந்தருள்வாய் ரோட்டூரம் இருப்பவளே தாயான செக்கியம்மா மாயாண்டி சுடலையோடு மதலைக்கு நீ வந்தருள்வாய் சட்டநாதா கேத்ரபாலா சங்கீழி பூதத்தானே சந்தோஷமா வந்தருள்வாய் ஒய்காட்டு சுடல ஐயா ஒய்காட்டு ஐயா மணமதியில வந்தருள்வாய் அண்ணே முப்போலி மாட சுவாமி முன்னிருந்து காத்தருள்வாய் இருக்கன்கோடி மாரியம்மா எந்தனுக்கு வந்தருள்வாய்
வைத்திலிங்க சுவாமியோடு யோகாம்பிகை தாயவளோ யோகங்களை தந்தருள்வாய் நன்றி மாட சுழல ஐயா பக்க வந்தாருள் புரிவாய் சிவனணைந்த பெருமாளே சிறப்புடனே நீ அருள்வாய் பத்தீர காளியம்மா பத்தீர காளியம்மா பக்க வந்தாருள் புரிவாய் பாடறிவேன் படிப்பறிவேன் பாடறிவேன் படிப்பறிவேன் பாட்டினுள்ள வயறிவேன் ஏடறிவே எழுத்தறிவே ஏட்டினுள்ள வயறிவே நான் பாடறியானாலை தன்னில் என்னை படிக்க வைத்தார் அம்மா அப்பா எழுத்தறிவே நான் ஏட்டினுள்ள வயறிவே நான் ஏடறியானாலை தன்னில் எழுத வைத்தார் என் கூறுவோ அன்னை நான் ஒரு நாள் மறந்திட்டாலோ இந்த நான் ஒரு நாள் மறப்பதில்லை இந்த நெஞ்சு ஒரு நாள் மறந்திட்டாலோ ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்திட்டாலோ சொல்லி தந்த அண்ணாவியே என் சொப்பனத்தில் மறப்பதில்லை கற்று தந்த வாத்தியாரோ கற்று தந்த வாத்தியாரோ யாரு என்று பார்த்தோமானா முல்லை மலர் பூச்சொறியோ முத்து மலைபுரத்தில் வாழோ பாருலக யாதி பெற்ற பால்வண்ணர் புலவர் பாதோ அடுத்ததொரு அண்ணாவி அல்லி மலர் பூச்சொறியோ அரியபுர நகரில் வாழும் ராமனோட நாமம் பெற்ற ராமனோட நாமம் பெற்ற சீதாராமர் புலவர் எனக்கு கற்று தந்த வாத்தியாரோ யாரு என்று பார்த்தமானா சீமை எங்கோளு கடலா செங்கோட்டை கடலா செங்கோட்டை மாவட்டத்தில் பாரிஜாதம் புச்சுரியோ பைமொழி மாநகரில் வாழோ ஆடாத தெய்வங்களை ஆட வைத்து பார்ப்பவரா பேசாத தெய்வங்களை பேச வைத்து பார்ப்பவரா மாநிலமும் யாதி பெற்று மண்டலங்கள் புகழ்படைத்த மண்டலங்கள் புகழ்படைத்த மாரியம்மா புலவர் வாதோ கற்று தந்த வாத்தியாரோ கற்று தந்த வாத்தியாரோ அண்ணாவி யாரு என்றார் என்னை வங்கை மலர் உச்சோரியோ அந்த புளியரை மாநகரில் வாழோ அன்னை சோதி கிளி கவிகள் பாடோ அந்த சொன்ன சொல்ல அறுத்தன் சொல்லோ சுந்தர புலவரவர் அப்படியே அருந்த பாடம் பொருந்த செய்யும் அப்படியே அருமை உள்ள அண்ணாவே முருகனோட நாமம் பெற்ற முருகனோட நாமம் பெற்ற அண்ணாவி சுப்பிரமணியர் புலவர் பாது நாமம் பெற்ற அண்ணாவி சுப்பிரமணிய புலவர் பாது அரியோர்களே
பெரியோர்களே, சபையோர்களே, ஆமா ஆமாண்ணே, சபை நிறைய வருகின்ற தாய்மார்களே, ஓ நிறைய வருகின்ற தாய்மார்களே, ஆமா எல்லாம் இப்ப தானே தீர்த்த குடத்துல இறங்கி வீட்டுல போய் சாப்பிட போயிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்துச்சு. ஆமா தீர்த்த குடம் ஒண்ணா வந்துச்சு. இப்படி ஜெய் ஜெயின்னு மழை பாரு கொஞ்சம் அல்பு பூரா எல்லா தெருவையும் பாருங்க ஒண்ணு போல தாய்மாரி பொங்கல் விடுறாங்க. ஆமா சரி, பொங்கல் விட்டு முடிஞ்ச பிறகு தானே வருவாங்க. ஆமா பொங்கல் எல்லாம் முடிச்சு வச்ச பிறதா வருவாங்க. சரி, மேக்கப் போடணும். ஆமா அதுக்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்கணும். எல்லாம் எடுத்தாச்சு. ஆமா, கோயிலுக்கு முன்னிட்டு எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம தான் குறிப்பு சேலை கட்டி வருவோம் நாங்க. ஆமா, சாமகொடை அப்படியே வந்து நிப்பாங்க. சரி, அப்படி ஆங்காங்க இருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, கோவில் வந்து எங்கள் கதையை கேட்க விருப்பமோடு அமர்ந்து இருக்கும் தாய்மார்களே, சரி, இந்த ஐயா சுந்தரபாண்டியபுரம் நகரத்திலே திரிபுர சுந்தரியன் தாயாகப்பட்ட முப்புடாதி ஈஸ்வரி அம்மா, ஆமா, பலவேசக்கார சுவாமியுடைய குடை விழாவை முன்னிட்டு சரி ஐயாவுடைய திருப்புகளை இதோடு 2வது வருடம் பாடுகின்றோம். அம்மா 2வது நேரம் புகழம் பாடுகின்றோம். ஆமா, சரி. எனக்கு முன்னாடி இந்த வாசல்ல என்னுடைய அண்ணாவி அக்கா மாரியம்மா அக்கா பாடி இருக்காங்க. ஏமா இருக்கிறதுலே பெரிய புலவர் நம்மள சொல்லலாம். ஆமா, இன்னைக்கு வில்லில்லாத உலகத்துல, இன்னைக்கு கலி உலகத்துல அணிய வில்லு சட்டை துவக்கி வச்சது. ஆமா, பேரும் புகழும் படித்து வர அவங்க மாரியம்மக்கா தான். ஆமா, சரி. எங்க அண்ணாவி சுப்பிரமணிய அண்ணாவி வந்து பாடி இருக்காங்க. அவரும் நல்லா சொல்லி கொடுக்காரு எல்லா அண்ணாவிக்கும். ஆமா, அப்படி ஒரு உள்ள வேணும்லானே. ஆமா, என்னால வந்து ஒரு தாளத்தை சொல்லி தந்தா சொல்லி தர மாட்டாங்க. இப்படி ஒரு பாலகன் என்னையும் அவங்க படிக்க வச்சு அவங்க படிச்ச சபையில எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்புகள் வழிகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்காங்க. சரி, அப்படி அந்த குருநாதர்கள் எல்லாம் மனதில் நினைத்தோம். ஆமா, நமக்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ளவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு ஒரு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா, சரி, சாஸ்திரா கதையை அப்பயே கொஞ்சம் பாடியாச்சு. ஏமா அப்பலே பாடியாச்சு. ஆமா, மூலப்பொருள் வந்து பிறந்துட்டாருல. ஆமா, வந்து பிறந்துட்டாரு. சரி, நேரமும் மிக குறைவா இருப்பதாலும், ஆமா, பலவேசக்கார சுவாமி, அம்மா அம்மா அவர் கருத்தால விரிவா சொல்லி எடுக்கணும். ஆமா ஐயா, பலவேசக்கார சுவாமியுடைய கதையை பாட சொல்லி சரி விழா கமிட்டியார் அன்போட கேட்டிருக்காங்க. ஆமா ஆமாண்ணே. அப்படியாக இருக்கக்கூடிய சமயத்துல, சரி, நாடு இல்லையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் போலும் நாடு, கோடமல புளியும் நாடு, புளிந்ததன்றல் வீசு நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, மாதம் 3 மழை ஒளி, வருடம் 3 பூவிலையோ, கதிர்விளக்கு நல்விலையோ, கட்டிலூர் கணங்காள், மாடு கட்டி போரடித்தா, மாளாது சென்னல் என்னை குதிரை கட்டி போரடித்தா, குவியாது சென்னல் அப்படி ஆணை கட்டி போரடிக்குவா, ஆணை கட்டி போரடிக்குவா, அந்த ஐயோத்தி நாடதிலே ஆடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்றோ, சென்னல் என்றும், குதிரை கட்டி போரடித்தால் குய்யாது சென்னல் என்று, சரி, ஆணை கட்டி போரடிக்க அயோத்தி மாம்பட்டணம். அப்பா அதான் அந்த அழகு திரு அயோத்தி மாம்பட்டணம். ஆமா, சரி, இந்த அலங்கார மேடை சிங்கார பந்தலிலே பாடும் நம்மளை பாராட்டி, ஆமா, பரிசளித்த புண்ணிய பூமான்கள் யார் என்று கேட்டார். அந்த சீமான் யாருன்னே? அருமை அம்மா பாக்கியலட்சுமி அம்மா. அம்மா நம்ம அம்மா பாக்கியலட்சுமி அம்மா சிரித்த முகமும் சிறியமா குணம் தந்தாங்க. அம்மா எப்போதும் வந்தாலும் நம்மளை ஆதரிக்க கூடியவங்க. அம்மா வீட்டுல என்னதான் இருந்துட்டாலும் சரி, ஒரு பெண்மணியா பிறந்தா வீட்டுல சிரித்த முகமும் சீதேவியமா இருக்கணும். அம்மா இப்படி தூக்கிட்டு ஓடக்கூடாது. சரி, ஆள் இல்லாத நேரத்துல இருந்த சிரிச்சுக்கிட்டு இருந்தா தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல, சரி, அம்மாளுடைய திருக்கரங்களாலே 200 லட்சத்தை 2 கோடியாகவே வழங்கியுள்ளார்கள். அம்மா வழங்கி நல்ல உள்ளங்களுக்கு அல்நாருக்கு அடுத்தார்படியாக, சரி, பால்துறை அண்ணாச்சி அவர்களுடைய சரங்காலே, ஆமா, 100 லட்சத்தை 1 கோடியாகவே வழங்கியுள்ளார்கள்.
சோழச்சேரியிலே வாழ்ந்து வரக்கூடிய அருமை அம்மா சின்ன கிருஷ்ணம்மாளுடைய குடும்பத்தார் சார்பாகவும் செட்டுனா செட்டு இதே மாதிரி அங்கேயும் கலகலகலனே செட்டு வச்சிருக்காங்க. அவன் ஒரு பாப்பா 100 ரூபா இருந்தாங்க, பேர சொல்லாம போயிட்டாங்க. அதான் அவங்க பேர் தான் கிருஷ்ணம்மா. அதான் சரி சரி. சோழச்சேரியில இதே மாதிரி மைக் செட்டு வச்சிருக்கக்கூடிய அன்பர் உள்ளங்கள். ஆமா, நாங்க பாருங்க இப்படி இரவும் பகலா மாத்தி வச்சிருக்காங்க. அப்பா செட்டுனா இப்படி ஒரு செட்டு இருக்கணும். எங்கேயாவது கிடைக்குமானே செல்வா செட்டு மாதிரி. செல்வானா செல்வம் தான். ஆமா, வாய திறக்கும்னு அப்படி கப்புன்னு அள்ளி கொண்டாந்து வெளியே தள்ளுதா. ஆமா, இதானே செட்டு வேணுங்கிறது. அண்ணங்கிட்ட ஒண்ணு சொன்னா போதும் அப்படியே செஞ்சிருவாங்க. சரி, சொல்லணும் அவசியம் இல்லை, நம்ம மனசுல நினைச்சாலே அந்த செய்தாங்க. அதானே சொல்லுங்க, கோயில் கொலையா இருந்தா ஆமா பந்தலும் மைக் செட்டு தான் ரொம்ப ஒலி ஒலி நல்லா இருக்கணும். ஆமா, ரெண்டும் தான் கோயிலுக்கு அலங்காரம். அழகா இருக்காங்க. சரி, பழவேச வாசல்ல அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அப்பா செட்டு நாடி முத்தா ஒலிக்கலாம். ஆமா, சரி. இப்படி இருக்கக்கூடிய அம்மா நம்மளுக்கு சன்மானம் வழங்கியவர்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் வழிவழி வம்சங்கள் எல்லாம் நமக்கு சன்மானம் வழங்கியதால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி என்ன வாழ வேண்டும்? பட்டு வந்து பெருக வேண்டும், பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேண்டும், பொங்க வேண்டும், எந்த முகம் போயிட்டாலும் தங்க மோகமாக வேண்டும், மோர வேண்டும், அப்படியே பழவேசம் கிருபையாளே அவர்கள் பகுசுடனே வாழ வேண்டும். அப்படியே செய்யும் தொழில்கள் எல்லாம் அப்படியே செழிப்பு பெற்று வாழ வேண்டும். 1 10 100 கோடி 100 கோடி 100 கோடி 100 கோடி உயர வேண்டும் அந்த கையிலை போல. சன்மானம் வழங்கியதால் அவருடைய குடும்ப குல கோத்திரம் வழிவழி வம்சங்கள் எல்லாம் ஆமா பலவேசக்காரம் ஒப்பிடாத ஈஸ்வரி அம்மாருடைய கிருபையாலே அழகோட சன்னதி வாசலில என்றைக்கும் மங்களமாய் வாழ வேண்டும் என்று ஐயாவை பிரார்த்திக்கிறோம். ஐயா வணக்கம். சரி, அப்பேற்பட்ட அயோத்திமா பட்டணத்தை சரி யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? அந்த ஹரிராம பூபதியோ அன்னை சீதா லட்சுமியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, வாழ்ந்து வரக்கூடிய சமயத்துல வாழ்ந்து வரக்கூடிய சரி அந்த அயோத்திமா பட்டணமாகப்பட்டது. 56 தேசத்துக்கு ஒரு அதிபதியான அயோத்தியாபுரி பட்டணம். ஆமா, சரி. ஒரு நாடு 2 நாடு கிடையாது, என்னென்ன 56 தேசத்தையும் ஆண்டு வருகிறார்கள். ஆட்டம் பார்க்க போனமே வரசா. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய பொங்கப்பான அங்கேயும் பொங்குது இங்கேயும் பொங்குதுன்னு. அம்மா குழவை கொஞ்சம் சவுண்டு கம்மியா இருக்குன்னு போட்டாங்க போல. அந்த 56 தேசங்களே அரசு பரிகாரம் செய்து வருகிறார் ஐராம பூபதி. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்துல அந்த அயோத்திமா நகரத்திலே ஒரு நகரமாகப்பட்டது. அடே குறும்ப நாடு தன்னதிலே குறும்ப ராஜ மன்னவடு அவனுடைய திருமணவே அருமையுடன் வாழ்ந்து வரும் நாளையிலே குறும்ப ராஜ மன்னனுக்கு சொத்திருக்கு சோமிருக்கு சொத்தையாள பிள்ளை இல்லை, மண்ணிருக்கு மனை இருக்கு மண்ணால மதுரை இல்லை, பொன்னிருக்கு பொருள் இருக்கு பொன்னால பிள்ளை இல்லை. அந்த நல்ல சமயத்திலே குறும்ப மன்ன ஆனவடு ஏகமாக நலம் சடைத்து இருக்குகின்ற சமயத்திலே ஆனவள்ளி பெண்ணவளோ மன்னவன நோங்குதாளே மங்கை அவள் மனம் சடைத்து அந்த குறும்ப ராணி பெண்ணவளோ அந்த ராணி அவள் மனம் சடைத்து
மன்னவன நோகுதாலா ஆண்டியத்தாடி தேனோ ஆந்தனரை எசினே பிச்சை கெட்டு வந்தவரை பின்னால் வர சொல்லிட்டேன் நன்றுக்கு நான் பாரிடாது கறந்து வீலை பேசினேன் பறந்த நல்ல பாலதிலே கலப்படங்கள் செய்திட்டேன் கொத்தையும் தான் குறைத்திட்டேன் கொத்தையும் தான் குறைத்திட்டேன் அப்படி குரமரக்காளந்திட்டேன் மன்னா அந்தனரை ஏசினேடா இல்ல இல்ல இல்லையா மன்னா பிச்சை கேட்டு வந்தவரை பின்னால் வர சொன்னேடா நான் ஒரு நாளும் சொன்னது இல்லையா மன்னா கன்றுக்கு பாரிடாமல் கறந்து விளை பேசினேடா செய்தனா மன்னா கறந்த பாலத்திலே கிடப்பலங்கள் செய்திட்டேடா சரி இப்படி அலங்கார மேடை சிங்கார பந்தலில ஆமா பாடும் நம்மளை பாராட்டி வழி செலுத்தது யார் என்றால் எம்மா பரிடுத்த சீமாட்டி யார் என்ன சோலைச்சேரி நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சின்னத்தாய் அம்மா சரி அவருடைய அருந்தவ புதல்வன் அன்பு அண்ணார் அவருடைய கரங்களாலும் சரி 100 லட்சத்தை 1 கோடியாகவே வழங்கியுள்ளார்கள். ஆமா ஆமா நமக்கு சன்மானம் வழங்கியதால் அவர்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் வழி வம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேணும் தெரியுமா? சுடலையோட இருவையாலே சொகுசுடனே வாழ வேண்டும். இருவையாலே அம்மா இருவையாள் நாங்கள் வேறு வெற்று வாழ வேண்டும். எந்த முகம் போயிட்டாரோ அப்படியே தங்க முகமாக வேண்டும். 1 10 100 கோடி 1 10 100 கோடி அப்படி உயர வேண்டும் கைலை போய். அவருடைய குடும்ப குல கோத்திரங்கள் வழிவழி வம்சங்கள் எல்லாம் பலவேசக்கார சுவாமி மாட சுவாமியுடைய அருளாலே இன்றைக்கும் மங்களமாக வாழ மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஐயா. சரி அப்படி 56 தேசத்திலே ஒரு தேசமாகப்பட்ட அந்த குரும நாடு தேசத்துல குறும்பராஜனும் ராணியமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். சரி சொத்திருந்து சுகமிருந்து மண்ணிருந்தோ மனை இருந்தோ அம்மா எல்லா செல்வங்களும் இருந்தோம் எத்தனையோ இருந்தும் பிள்ளை செல்வம் என்பதே இல்லை. அம்மா அது பிள்ளை செல்வம்னா எதுக்குனே? பிள்ளை செல்வம் எதுக்கியா வேணும்? ஏனே இந்த நேரம் தான் பிள்ளைக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. எங்க பாட்டியம்மா என்ன சொல்லிருக்கா தெரியுமா? அப்போ என்னனே பிள்ளை இல்லாதவே மகராசனா, மாடு இல்லாத மகராசனா, பிள்ளை இல்லாம புண்ணியாளனா. அப்பா ஏன் அப்படி இப்படி கோயில் கொடைக்கு அதுல போனா ஒரு இல்லாம இருந்துக்கலாம்ல, அதனால. சரி ஆமா அந்த குரும வனநாகமன் இடத்திலே ராணி மனமுனைந்து சடைத்திருக்கக்கூடிய சமயத்துல என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று தெரியாமல் மங்கை மனம் சடைத்து இருக்குகின்றா. சரி ஆண்டவனை நினைத்தார் தவங்கள் எல்லாம் செய்வோமா என்னும் மனசிலே கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா பகவானதை நினைச்சா கிடைக்குமா? சரி எங்க தான் போனா பிள்ளை கிடைக்கணும் ஒவ்வொரு பக்கமா நோகுதாங்க. ஆமா யார பார்த்தா என்ன கிடைக்கும், எங்க போனா என்ன நடக்கும்னு உள்ளபடி கூட்டத்துல போனா தூங்கத பார்த்து உள்ள தூக்கிட்டு வந்துடலாம் சீக்கிரமா. அது ஏற்கனவே அப்படி வந்ததுதான். ஏன்னா இப்படி பிள்ளைய வச்சுட்டு உறங்குவாங்கள செத்தேன் கண்ணாசமும் தூக்கிட்டு ஓடிடணும். ஆமா சட்டுன்னு போயிடும். என்னவோ மேடங்கனைக்கு போட்டுட்டாங்க. சரி யாவும் இருக்கா? அதே மாதிரி வந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்துடக்கூடாது. ஆமா எல்லாம் செட்டா தான் போகுது, செட்டா தான் வருது. சரி ஆமா இருக்கவங்க தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் போல. சரி பிள்ளைக்காக மனம் சடைந்து வருந்துகிறார்கள் பாருங்க.
அவர் இருக்கக்கூடிய சமயத்துல ஆமா அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன கன்று நல்ல புளிய மரம் கதிரிடும் ஆலமரம் கன்றிலையும் காயாமலே மன்னவா கதிரோடி என்ன ஏ மன்னவா என்ன பிஞ்சு நல்ல புளிய மரம் பின்னலோடு ஆலமரம் பிஞ்சிலையும் காயாமலே மன்னவா பின்னலோடி என்ன ஏன் மன்னவா பின்னலோடி என்ன தரத்து நல்ல புளிய மரம் தளிரிடும் ஆலமரம் தரத்திலையும் காயாமலே மன்னவா தளரோடி என்ன வாழ ஏன் மன்னவா தளரோடி என்ன வாழ பழுத்த நல்ல புளிய மரம் பழம்பலுக்கும் ஆலமரம் பருவத்திலே காயாமலே பழம்பலத்து என்ன வாழும் ஏன் மன்ன பழம்பலத்து என்ன வாழும் கன்றிலையும் புளிய மரம் கலரோடு ஆலமரம் கன்றிலையும் காயாமலே மன்னவா கலரோடு என்ன மன்னவா கதரோடி என்ன மன்னா வாசலில ஒரு மரம்மா வாசலில ஒரு மரம்மா வாழைக்காயும் காய்க்குமாறோ வாழைக்காயும் காயாமல் வளர்ந்திலையும் தாழ்வாடி எல்லையிலே ஒரு மரம்மா ஏழைக்காயும் காய்க்குமாறோ ஏழைக்காயும் காயாமல் இளந்திலையும் தாழ்வானே மன்னவனை என்கணவா என்ன மனபாவம் செய்தீர் ஏந்தும் பிள்ளை எனக்கு இல்லை முத்து போல கண்ணீரைத்தான் முகமல்லாம் வடிக்காலே ஆராட்டும் கண்ணீரை அங்கமல்லாம் வடிக்காலே பவளம் போல கண்ணீரைத்தான் பவளம் போல கண்ணீரைத்தான் பக்கமங்கோ வடிப்பாலே மலடானே அடி நான் தானா மலடானே நாட்டில் ஒரு மலடு இல்லையா என் வீடு சுத்தி மேய்ந்து வருவோம் அப்படி வெள்ளாடு மலடாச்சி அப்படி பொட்டலில அமைந்து வருவோம் போர்வ சுவு மரடுமாச்சி என் காலு சுத்தி தானே வருவோம் கரும்பு ஓன மரடாச்சி ஆசை கோரி கிளி வளர்த்தே ஆசை கோரி கிளி வளர்த்தே அதுவும் கூட மரடா அலங்காரமேடை சிங்கார
ஆடம்பர பந்தலை பாடும் நம்மளை பாராட்டி பரிசளித்த புண்ணிய உமான்கள் யார் என்று கேட்டால் இந்த சுந்தரபாண்டியபுரம் நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சின்னத்துரை அப்பா அவர்களும் அம்மா பொன்னம்மா அவருடைய கற்கங்களாலே 100 லட்சத்தை 1 கோடியாகவே வழங்கியுள்ளார்கள். ஆமா ஆமா. அவர்களுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணர் உருவம் போட்டாங்க. ஆமா ஆமா. அந்த அந்த ஆட்சி கிருஷ்ணருக்கு சாமி கோமரத்தாடி பெயர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய குடும்ப கோத்திரங்கள் வழி வம்சங்கள் எல்லாம் அந்த ஐயா பலவேசனுடைய கிருபையாலை எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி என்ன வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மலை முருகனோட சருளா வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மலை முருகனோட அருளாலே இந்த வளவேசுவாங்கிருவையாளு அவர் வகுசுடனே வாழ வேண்டும் அந்த மாய கண்ணன் அருளால் அவர்கள் மங்களமாய் வாழ வேண்டும். கருப்பனோட கிருவையாளு அந்த கருப்ப சுவாமி கிருவையாளு இவர்கள் கட்டுடனே வாழ வேண்டும். அந்த குறும்ப நாடு தனதிலே ராணியாகப்பட்டவள் குறும்ப மன்னனிடத்திலே அழுது புலம்புகின்றார். ஆராட்டம் கண்ணீரை வெடிக்குகின்றார். ஆமா. அப்படி அழுது புலம்புகின்ற சமயத்துல பெண்ணா பிறந்தவ யாருகிட்டயா சொல்லி எழ முடியும்? என்ன சொல்லணும்? ஆம்பளையா இருந்தவே இது கவலை இருந்துச்சுன்னா அப்பா எங்களுக்கு எல்லாம் கவலை தீத்துரும். ஒரு 12 மணி வரைக்கும் தான் ரொம்ப கவலையா இருக்கும். என்னன்னே 12 மணி வரை தான் ரொம்ப கவலையா இருக்கும். யாமனே அது இப்ப எங்களுக்கு 11 மணி ஆட்டாங்க. 12 மணி கவலையா இருக்கும். 11 மணி ஆக்கிட்டாங்க. 11 மணி ஆகல எங்களுக்கு கவலையே தீர்ந்துரும். ஆமா அப்படி ஆயிருது எங்களுக்கு. என்னமா சரி ஆவேசத்தை அடக்கு. சரி அப்பப்போ வரும் போல. அந்த மைய கிளம்புடி கம்மன் இருக்குது. கம்மன் இருக்கு கிழக்கு. சரி இந்த மைக்க மாத்தி வை. அந்த மைய புரியல. குறும்பமன்ன ஆணவடும் குறும்ப நாடு இடமதிலே எங்கனவ ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணநாதா எனக்கு தெய்யமை பொருளே ஏக வைத்த ரூபகணே என்னுடைய வார்த்தைகளும் அந்த வாசலிலே பெரியோர்கள் வரவே மாட்டார். மதுரை இல்லா வாசலிலே மாமுனிகள் வரவே மாட்டார். குழந்தை இல்லா வாசலுக்கு குருமார்கள் வரவே மாட்டார் என்றும் அவர் தானும் சொல்லி மனமுழந்தி வருகுதாலே மனமருந்தி வருகுதாலே மங்கை எந்த பெண்குடியா மல்லி ஒரு வாத்தி மலையாளம் பெருவாதி மல்லி கட்டி பூச செய்ய மலை இல்லாம செண்டு ஒரு வாத்தி செங்கோட்ட பெருவாத்தி செண்டு கட்டி பூச செய்ய பிள்ளை எல்லா விரும்பாவி கொள்ளுந்து ஒரு வாத்தி குற்றாலம் பெருவாதி குழந்தை கட்டி பூச செய்ய குழந்தை கட்டி பூச செய்ய குழந்தை இல்லா கொடும்பாவி அப்படி என்று
சொல்லி மனம் வளைந்துகின்றார் மங்கை அந்த பெண்குடியால். சரி. மன்னனிடத்திலே வருந்து அழுது புலம்புகின்ற சமயத்தில் ஆமா. என்ன சொல்ல பார்த்தாலும் இந்த மன்னவன் கேட்பது போலவே தெரியவில்லை. சரி. என்னதான் செய்யணும் அந்த பெண்ணை அப்படியே உள்ளுக்குள்ளே அழுது புலம்புகின்றார். அப்பா. சரி. கவலைனா கவலையை லேசாவா சொல்லணும். அம்மா குழந்தை இல்ல கவலைனா ரொம்ப கவலையா இருக்கும். பெருங்கவலையா இருக்குகின்ற எல்லாரும் மடியிலயும் ஒவ்வொரு குழந்தை இருக்கு. ஆமா. சில ஆளு 2 வருஷம் குழந்தை எல்லாம் எவ்வளவு கவலையா இருக்கும். வருத்தமா தான் இருக்கும். நம்மளும் ஆனா அப்படி இருக்கும். ஆனா பெத்த பிறகு அதோட கஷ்டம் தெரியும். ஆமாண்ணே. முன்னால 9 குழந்தைக்கு ஒரு தாய் வளர்த்திருக்கா. ஒரு தாய் வளர்த்திருக்கா. இப்போ 9 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு 9 தாய் வேண்டி இருக்கு. அப்பா ஒரு குழந்தைக்கு 9 தாய் வேண்டி. ஆமா. ஆமாண்ணே. அம்மாவோட அம்மா, அப்பம்மா, நாத்தனா, கொழுந்தியா, 2 நர்ஸ் ஒரு டாக்டர். ஏன்னா நீங்க அப்படி சொல்றீங்களோ? சரி. அம்மா பாலாத்துக்கு நைட்டுக்குலாம் 2 ஆள் வேணும். குழந்தை பிறந்த நேரத்துல இருந்து ஆமா உண்டான நேரத்துல இருந்து பிறக்க வரைக்கும் அம்பிட்டு செலவாகுது. அம்மா இருக்க தாண்டி எனக்கு குழந்தை. ஆமா. என்ன சொல்லும், எதுக்குதான் பிறந்துச்சோ அங்க சொல்லும். அது அதுக்கு அப்புறம். சரி. அது சொல்லுவாங்கல்ல, எந்த வீட்டுல ஒருத்தி பிள்ளை பெத்தானா கொய்யா மரத்துல இருந்து கொய்யோன்னு கத்துவான ஒரு பழமொழி. முன்னால 9 குழந்தை கஷ்டப்பட்டு பெத்து எடுத்துருக்காங்க சோப்ரசம் வீட்டுல. ஆமா. இப்போ அப்படி கிடையாது. இப்ப ஆஸ்பத்திரியில போய் ரூபா கேட்டாச்சுன்னா பிள்ளை எடுத்து கையில கொடுத்துறா டாக்டர். எல்லாம் அப்படி நடக்கு. ஆமா. காலம் அப்படி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. காலங்கள் கடற மக்களும் அதுக்கு தகுந்தபடி மாறிக்கிட்டார்கள். ஆமா. சரி. மக்கள் காலத்திற்கு ஏற்ப மக்களும் மாறியாச்சு. ஆமா. மக்களுக்கு ஏற்ப கால சூழலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. அப்படி அந்த குருமராஜ மன்னனிடத்துல மங்கை மனமுடைந்து புலம்புகின்ற வலையில் பாருங்க. சரி. அவர் என்ன சொல்கிறார்? என்னம்மா? அப்படியே ஆண்மலடா பெண்மலடா, ஆண்மலடா பெண்மலடா, ஆகிட்டுமே ராஜமன்னா மறுமணந்தா முடிக்கணும்னு மங்கையவ சொல்லுவாரா? மங்கையவ சொல்லும் போதே மன்னவனோ ஏது சொல்வார்? அப்படியே 1000 பெண் கட்டினாலோ அழக போல கிடையாதம்மா. லட்சம் பண்ணை கட்டினாலோ லட்சணம் போல் கிடையாதம்மா. கோடி பண்ண கட்டினாலோ குணத்தை போல கிடையாதம்மா. உலகத்துல எத்தனையோ பெண்கள் எல்லாம் இருக்காங்க. ஏகப்பட்ட பெண்கள் இருந்தாலும், எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி அழக போல கிடையாது. என் அம்மா அழக போல கிடைச்சாதுமா. 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா இதே மாதிரி அழகு? கிடைக்காது. லட்சம் பெண்ணை கட்டினாலோ லட்சணம் போல் கிடையாது. அடிச்சாலும் பிடிச்சாலும் ஆமா எனக்கு நீதான் வீட்டுக்கு தலைவாசல் பிள்ளைத்தான். ஆமா. வீட்டு குடும்ப தலைவிலாமா. அப்படித்தான் நினைச்சேன். திடீர்னு ஒரு போன் காலால பயந்துட்டேன். நானும் அப்படித்தான் நினைச்சேன். நம்ம தான் தலைவாசல், வீட்டுக்கு குத்து விளக்கு அப்படிம்பாங்க. குல விளக்காத்தான் இருந்தேன். ஏன் முன்னால ஒரு நேரம் ஆண்கள் சொன்னா பெண்கள் கேட்டுச்சு. இப்ப அப்படி கிடையாது. வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாலும் நம்ம தலையை மட்டும்தான் ஆட்டணும். ஆமா. ஏன் அப்படி தலையை மட்டும் ஆட்டணும்? உயிர் பயமா? ஏன் சாப்பாட்டுல நீ எது வச்சிருவாங்களா? மெகாச்சேரியில என்ன நடக்கு? என்ன அம்மி குலையை போட்டு கொள்ளாங்க. அப்படி இல்ல. அதுல அந்த காலமனே கொஞ்சம் உப்புமாவை கிண்டி கையில கொண்டாந்து கொடுத்தாலே போதாது. அதனால என் வீட்டுக்காரல அவ சாப்பிட்ட அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு பயமான உயிர் மேல அவ சாப்பிட்ட அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். உயிர் மேல அத்தகைய பயம் இருக்கு. என்ன செய்ய முடியும்? சரி. அந்த மங்கை மனமுடைந்து சொல்லக்கூடிய சமயத்துல ஆமா நம்ம கல்யாணம் தான் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி. நாம ஒரு குழந்தையாவது எடுத்து வளர்ப்போம் என்று சொல்லுகின்றார். அப்படியே செய்யலாம். அப்படி சொன்ன சமயத்திலே மன்னன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னன்னே? காசுக்கு தான் பிள்ளை வாங்கி கடைத்தருவில் விட்டோமானா கடைகள் நிறைந்திடுமா, கண்டசன ஏத்திடுமா. பணத்துக்கு பிள்ளை வாங்கி பந்தலில விட்டோமானா இந்த பந்தேல் அது நிறைந்திடுமா, நிறைந்திடுமா. வார்த்தை சனோ ஏதேடும்
1000 பிள்ளை வாங்கி திருக்கலியில விட்டோமானா தெருக்கள் நிறைந்திடுமா திருச்சன எத்திடுமா என்னார் பிள்ளை என்னார் என்று என்னார் என்று இன்பமோட சொல்லுவார் இன்னார் என்று காசுக்கு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டோமானால் அப்பா என்னெல்லாம் பேசுவாங்க. கடைகள் நிறைந்திடுமா கண்ட சனந்தான் ஏத்திடுமா நம்மளை ஒற்றுக்கிடுவார்களா? சரி. துட்டுக்கு பிள்ளை வாங்கி தெருக்களிலே விட்டோமானா ஆமா தெருக்களுதான் நிறைந்திடுமா திருச்சனம் ஏந்திடுமா ஒரு சனமும் நம்மள மதிக்காது ஐயா. ஒரு சனமும் மதிக்காது. அப்பா மேலுள்ள சின்ன தாயக்கா ஒரு 12 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாவ. ஆமாண்ணே 3 மாசம் சென்னை போயிட்டு இருந்தாவ குழந்தையோட வந்துட்டாவ. ஏமனே சென்னைக்கு போயிட்ட உடனே குழந்தையோட வந்துட்டாங்க. ஏமா அங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாவ. தொட்டு பிள்ளைய வேணே தொட்டில் பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கான். பிள்ளை என்ன கடையால என்ன கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா அங்க பூரா 15 வச்சா உடனே வாங்கிக்கலாம். என்னன்னே முன்னாலதான் குழந்தைக்கு தட்டுப்பாடு. இப்போ வந்து எங்கனாலும் பிள்ளைய 15 வச்சோம்னு வச்சுக்கோங்க. ஆமா கவர்மெண்ட் மூலமா நம்ம குழந்தைய தத்து எடுத்து வளர்த்துக்கலாம். ஆனா அந்த சுந்தரபாண்டியபுர ஐயா பலவேசக்காரனுடைய வாசல்ல சரி பிள்ளை இல்லாம எத்தனையோ பெரிய அன்பர்கள் எவ்வளோ கோடி பேர்களுக்கு சரி இந்த ஐயாவுடைய கிருபையாலே பிள்ளை வரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆமா ஏன் அந்த பிள்ளை வரம் இல்லைன்னு சொன்னா ஐயாவை மனமுருகி வேண்டக்கூடிய சமயத்துல ஐயா கட்டாயம் கொடுத்திருக்காரு. சரி இந்த அந்த காலத்துல பிள்ளைனா கோயில் குளத்துக்கு நேர்ந்துக்கிடுவாங்க. என்ன வரம் கேட்டாலும் அந்த நேரம் பலிக்கும். ஆமா சரி என்னென்ன செய்யணுமோ கோயிலுக்கு செஞ்சாங்க குழந்தை இருந்துச்சு. ஆமா இப்ப எங்க போய் கொடுக்காங்க ஆஸ்பத்திரியில கொடுக்காங்க. சரி அப்ப குழந்தை எப்படி கிடைக்கும். ஆமா அங்கதான் கிடைக்கும். ஆமா இப்ப வந்து ஆயத்துல ஊசி மூலமா குழந்தை இருக்கலாம். ஆமா அப்படி ஆயிருக்கலாம். காலம் கலிகாலமாகி நடக்குது. சரி அப்படி மங்கைகள் சொன்ன சமயத்துல ஆமா மன்னன் ஏகமாக மனம் சடையிட்டு புலம்புகின்றார். சரி பானிபூரி சாப்பிடுறதையும் செல்ஃபி எடுத்தா தான் நல்லா இருக்கு. ஆமா சரி அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஆமா பகவான் நினைக்க வேண்டும் பாரதவங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன விதமாக தவம் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தவசாலை அலங்காரம் செய்கிறார்கள் தெரியுமா. சார்ந்து கொண்டு கரைமோடு சந்தனத்தாள் கோலம் கரைமோளிகே சந்தனத்தாள் கோலம் என்ன பாலு கொண்டு திரைமொழி அவர் பன்னீராலே கோலம் போடா மாவு கொண்டு திரைமொழி மஞ்சனையால் கோலம் போட்ட இடம் அதில் குருத்துவாலை இளைவெறித்தாண்டி அடி மூளைதே கணபதியை பிடித்துவை தேங்கபளோ உடைத்துவை அறிவதோ தான் கொடு அரணை நல்ல அரணை என்று அருணாதவோ செய்துவான் சிவனை நல்ல சிவனை என்று அப்படி சிவனாதவோ செய்துவான் உறங்காமல் உடையவனை மறந்திடாம் அண்ணன் தன்னை இறந்திடாம் அப்படி ஆண்டவனை மறந்திடாம் நல்ல அரணை என்று அரணை நல்ல அரணை அருணாதவோ செய்துவா
அன்னம் தண்ணி அருந்தாமல் 12 வருட காலங்கள் பாரதவங்கள் எல்லாம் இருந்து ஆமோ ஈசன் பகவானுடைய கிருபையாலே குறும்ப மன்னனுக்கு சரி அழகிய குழந்தை கிடைக்க ஈசனிடத்திலே வரங்கள் எல்லாம் பெற்று அந்த மங்கையானவள் என்ன எண்ணி 10 மாதத்திற்குள்ளே ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அம்மா அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தா. பெற்றெடுத்த குழந்தைக்கு பேர்நாமங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விதமாக பேர்நாமங்கள் எல்லாம் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி பேர்நாமம்? குறும்ப நாடதிலே பிறந்ததாலே அப்படியே பிறந்ததாலே குறும்ப வள்ளி பேர் கொடுத்தார். அப்படியே பிறந்ததாலே குறும்பவள்ளி பின்னவளை ஈரோடும் சிறப்போர் அப்படி செல்லமாக வளர்த்துவார். அந்த மங்கையான பெண்கொடியா அப்படியே வளர்ந்து வரும் நாளையிலே குறும்பவள்ளி பெண்ணாளுக்கு அப்படியே 16 வயதுமான் அப்படியே பருவமாகும் பிராயமாக அங்க எந்த குறும்ப பெண்ணா செங்கரும்பு பூத்ததை போ அப்படி செய்யிலையாள் பூத்திருக்கா மல்லிகை பூ பூத்ததை போ மங்கையவள் பூத்திருக்கா தென்கரும்பு பூத்ததை போ சேயிலையாள் பூத்திருக்கா அப்படி ரோசா பூ பூத்ததை போ ரோசா பூ பூத்ததை போ இந்த ராசாத்தி பூத்திருக்கா அப்படி பூத்தாலே நிறைந்தாலே புஷ்பவதி பெண்ணுமா அந்த குறும்பவள்ளி பெண்ணவளோ அப்படியே 16 வயதிலே அப்படியே வக்குவம்மாய் பெண்ணுமாய் 16 வயதிலே குறும்பவள்ளி பெண்ணால் வக்குவமான சமயத்துல சரி அவ பிறந்த போது நாடு நகரம் எல்லாம் செழிப்பா இருந்தது ஐயா. அப்பா அப்படி ஒரு செழிப்பா இருந்திருக்கு. ஆமா அவ பூத்த நேரத்திலே என்னவோ அப்பா என்ன என்ன நாடு ஃபுல்லா பஞ்சம் பரித வைக்கக்கூடிய பஞ்சம் அப்படியே ஆட்டி படைக்கி. அப்பா தங்கம் வாங்கிடலாம் தவுடு வாங்க முடியாது அப்பேற்பட்ட பஞ்சம். அப்படிதான் பஞ்சம். 12 வருட காலம் பாரத்திலே மழை விழியாமல் ஒரு சொட்டு மழை என்பதே பூமியிலே விழவில்லை. சரி அப்படி மழை விழாத சாதனத்தாலே ஆமா அங்கு எல்லா இடம் பார்த்தாலும் சரி பஞ்சமானது பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுகிறது. மழை இல்லைன்னா பஞ்சமாத்தானே இருக்கும். ஆமா சரி தானே தானே தந்தோம் தனே தந்தோ அப்படியே தனே தந்தோ அப்படியே தந்தானே தானே தந்தோம் தனே தந்தோ அப்பா ஆடி வாரையா பாடி வாரா பாடுவாரா அப்படியே ஆகாளே போடுவார் அப்படியே ஓடி வாரையா ஆடி வாரா ஆடி வாரா ஆடி வாரா ஆடி வாரா ஏ உற்றதோரே பழவே சோ பாடி வாரா பாடி வாரா கருங்கச்ச சுங்காலிட்டு பட்டு கச்சையா பவள கச்சையா பழவேசோ உட்டு கச்சைய சலேடமா அப்படியே பவள கச்சை
கச்சே சல்லடம்மா சொல்லுறமா கட்டழக பலவேசோ மேலக்கார கலைஞர்கள் எங்கிருந்தாலும் பலவேசக்காரன் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். ஆன போல அலறுவானா அப்படியே அலறுவானா அழகுமாக பலவேசோ சாம்ப சிவன வரவழைப்பா அப்படியே சல்லடம்மா மாட்டுவானா அப்படியே குபேரன வரவழைப்பா அப்படியே குள்ளாவாக மாட்டுவானா வருணனையும் வரவழைத்து அப்படியே வள்ளையம்மா பிடிப்பாரா அக்கினி தேவனையும் வரவழைத்து அவர் பந்தயம் போல கொளுத்துவாரா உனக்கு ஆன பந்தம் அது ஒரு கையில ஏ பலவேசோ உனக்கு அதுக்கு தட்டியது மறுகையில ஒரு கையில உனக்கு வீர பந்தம் அது ஒரு கையில அப்படியே வீச்சருவா மறுகையில ஏற்றதொரு பலவேசோ ஐயா பலவேசோ ஏக சத்தம் அது போட்டுவாரா உனக்கு 5 மணி வள்ளையம்மா அழகு கோரு சல்லடமா 7 மணி வளையமா ஏ பழவேசோ இடையில் ஒரு சல்லடமா ஐயான போல அலறுவானா அங்கும் எங்கும் ஓடிவாரா பூன போல பதுங்கு தெய்வம் பழவேசோ அப்படியே புளிப்பாச்சல் பாயுவாரா வெள்ளி நல்ல பிடியருவா உனக்கு விளையாடோ வீச்சருவா அடே தங்க நல்ல பிடியருவா ஏ பழவேசோ அடே தானாடோ கையருவா நல்ல பிடியருவா குறும்ப பெண்ணால் பெற்று பிள்ளை கட்டி மகனே பலவேசோ ஆடுதானமையா பாடுதாரா பாடுதானே அப்படியே ஆனந்தமா ஓடிவாரு பகலையில ஒரு சொருவோம் மதியத்தில மறு சொருவோம் உனக்கு
கருக்களில ஒரு சொருவோம் ஒரு சொருவா அப்படியே ராத்திரியில் மறு சொருவோம் மரே சொருவா பல சொருவோம் கொண்ட பிள்ளை கொண்ட பிள்ளை கொண்ட பிள்ளை கொண்ட பிள்ளை கோலக்காரன் பலவே பல சொருவம் கொண்ட பிள்ளை கொண்ட பிள்ளை கோலக்கார பலவே அப்படியே ஆனந்தமா ஓடி வாரா ஓடி வாரா அப்படியே அழகுடைய பலவேசுவா பலவேசம் சாமநாடு சாமம் போல சாமம் போல அப்படியே சதுராட்டம் போட்டு வாரா போட்டு வாரா நஞ்சி போட்டா நஞ்சு இருக்கும் நஞ்சருக்கும் அப்படியே நடுஜாம அப்படியே தந்தனை தானே தந்தோம் தனனை தந்தோம் தானே தானே தன்னோ தனனே தன்னோ அப்படியே தனனை தந்தோம் தானே தந்தனை தனனே தன்னோ உனக்கு காத்தடிச்சோ இளைய செய்யா இளையதையா அப்படியே இளைய செய்யா இளையதையா கடிய சாம வேலை வேளையிலே காத்தடித்தோ இளையதையா இளையதையா கடிய சாமோ வேலையா ஐயா நஞ்சி போட்டா நஞ்சு இருக்கும் நஞ்சருக்கும் அப்படியே நஞ்சு இருக்கும் நஞ்சருக்கும் நடுஜாம வேலை நெஞ்சு போட்டா நெஞ்சருக்கும் நஞ்சருக்கும் நடு சம வேலையா ஐயா போக இடம் போகணுமே போகணுமே நீ போய் பார்க்க வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா அப்படியே திரள சோறதையும் கட்டுவானா திரள சோறு கட்டுவானா கட்டுவாரா சதி கொண்ட பழவேசுவான் கட்டுவாரா கேட்டுவாரா சதி உள்ள படவேதோ உனக்கு போட்டு கோழி நல்ல கறி சமைத்து கறி சமைத்து பொடியரிசி சாதம் பொங்கி சாதம் பொங்கி உனக்கு கண்ணி கோழி கறி சமைத்து கறி சமைத்து கறி சமைத்து கறி சமைத்து கடிய சாமனல்ல ஆடி வாரம் பாடி வரா பாடுவா ஏ ஐயவான பலவேசுவா வரவேதம் ஆகாளி போட்டு வாரா ஆடி ஓட்டுவாரா ஓடி வாரா ஆடி வா ஆடி வாரா சத்தம் போடுவானா போடுவாரா உற்றதோறு பலவேசுவா ஒரு வரவேதம் கரள சோறு கட்டுவானா சோறு கட்டுவாரா செல்லமாக பலவேசுவா வரவேதம் ஆன பந்தம் வருகையில ஆனப்பந்தம் ஒரு கையில அதுக்கு தடி மறுகையில தேடி வருகையில வீரபந்தம் வருகையில மல்லு வருகையில விச்சருவா மறுகையில வீச்சருவா மருகையில ஆன பிடியருவா வீடியருவா சதுராடு விச்சருவா வீச்சருவா வெள்ளி நல்ல பிடியருவா வீச்சருவா பலவேசோ பலவேசோ விளையாடோ விளையாடோ விச்சருவா நல்ல விடியருவா 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 விளையாடு